Good morning student. இந்த வாரம் நம்ம மேத்ஸ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா word problems for LCM and HCF. எப்படி வந்து LCM HCF ல ஸ்டெப் சம் வரும், அதுல என்னென்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம LCM கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீடைலா இப்ப பார்க்க போறோம். சரியாப்பா? இப்போ இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அந்த சம்ல least, smallest, minimum இந்த மாதிரியான வேர்டெல்லாம் இருந்ததுன்னா நம்ம LCM கண்டுபிடிக்கணும். ஏன்னா LCM எம்னா என்னப்பா? மல்டிபிள்ஸ். LCMனா என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். அந்த மல்டிபிள்ஸோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் வந்து LCM. அதனால தான் இந்த லீஸ்ட், ஸ்மாலஸ்ட், மினிமம் அப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம LCM கண்டுபிடிக்கணும். அதே ஸ்டெப் சம்ல கிரேட்டஸ்ட், லார்ஜஸ்ட், மேக்ஸிமம் இப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஏன்னா Fனா என்னப்பா? ஃபேக்டர். HCF, Hனா என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்ப ஹையஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா HCF, லோயஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா LCM கண்டுபிடிக்கணும். அப்ப கிரேட்டஸ்ட், லார்ஜஸ்ட், மேக்ஸிமம் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. What is the least number of children who may be arranged in rows of 12, 15 or 30 in each row? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the least number of children? இப்ப மொத்தம் ஒரு குறைஞ்சபட்சம் எத்தனை children இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டு என்ன சம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா who may be arranged in rows. ரோனா என்னது? அந்த வரிசையில 12 ஸ்டூடெண்ட்டா நிப்பாட்டினாலும் ஈக்குவலா இருக்கணும். 15 ஸ்டூடெண்ட்ஸா நிப்பாட்டினாலும் அந்த ரோல அந்த ஸ்ட்ரென்த் வந்து கரெக்டா இருக்கணும். ஆர் 30 ஸ்டூடெண்ட்ஸா நிப்பாட்டினாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ வரிசையா இருக்கணும். இப்போ நம்மளே ப்ரேயருக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து 12 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு கிளாஸ்ல 15 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு கிளாஸ்ல 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, ஏதோ டோட்டலா மொத்தம் இத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு கிளாஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு தெரியாது, அதை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை 12 நிப்பாட்டினாலும் ரிமைண்டர் இல்லாம இருக்கணும். 15 அந்த ஸ்டூடெண்ட்ஸை லைன்ல நிப்பாட்டினாலும் கரெக்டா அந்த ரோ இருக்கணும். 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிப்பாட்டினாலும் அந்த ரோ கரெக்டா இருக்கணும், ரிமைண்டர் ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடாது. அப்போ அந்த டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளவு இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்கறதோட லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். இங்க இதுல நம்மளுக்கு கீவேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லீஸ்ட் அப்படிங்கிற வேர்டு தான் வந்து நம்மளுக்கான கீவேர்டு. அப்ப லீஸ்ட்னு கொடுத்ததுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். சில பேர் என்ன பண்றீங்க, இதுக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், நம்பர் ஆஃப் ரோ அப்படிலாம் ஸ்டெப் எழுதி வைக்கிறீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சம்முக்கு வந்து என்ன பண்ணணும்னா LCMஆ HCFஆ அப்படின்னு தான் நீ கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப லீஸ்ட்ங்கிற வேர்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால, நம்ம கண்டுபிடிச்சதுனால நம்ம என்ன பண்ண போறோம்? LCM கண்டுபிடிக்க போறோம். எந்தெந்த நம்பருக்கு LCM கண்டுபிடிக்க போறோம்? 12, 15 and 30க்கு LCM கண்டுபிடிக்க போறோம். LCM கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும்லப்பா, நம்ம போன கிளாஸ்லயே நம்ம போன வீடியோலயே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் இந்த என்னென்ன நம்பருக்கு பார்க்குறோம்? 12, 15, 30 இதுக்கு LCM கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த 3 நம்பருமே எந்த டேபிள்ல காமனா வரும்? இப்போ 2ஆல போடலாம், 12ம் 30ம் வரும். ஆனா 15 வந்து 2 டேபிளால டிவைட் ஆகாது. அதனால காமனா வர்ற டேபிள் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். 2க்கு அடுத்து நம்ம எப்பயுமே எந்த நம்பரை பார்ப்போம்? 3 பார்ப்போம். ஸோ 3 வந்து இந்த 3 டேபிள்லையுமே வரும். சரியா? அப்போ 3ஆல போடுங்க. 3 4s are 12, 3 5s are 15, 3 10s are 30. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பருமே காமனா எந்த டேபிள்லையுமே வராது. சரியா? இந்த 4ம் 10ம் 2 டேபிளில் வரும், இந்த 5ம் 10ம் 5 டேபிளில் வரும். ஒன்று 2 டேபிளில் போடணும் அல்லது 5 டேபிளில் போடணும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம்? 2 டேபிளில் போடலாம். இந்த மாதிரி காமனாக போடும்போது இப்போ 4க்குள்ள எத்தனை 2 இருக்கு? 2 2s are 4. இந்த 5ங்கிற நம்பர் வந்து 2ஆல டிவைட் ஆகுமா? ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகலைன்னா அந்த நம்பர் அப்படியே என்ன பண்ணிடுவோம்? LCM கண்டுபிடிக்கும் போது கீழே இறக்கிடுவோம். ஸோ 5. இங்கே 10க்குள்ள எத்தனை 2 இருக்கும்? 5 2s are 10. ஓகேவாப்பா? அடுத்து பாருங்க, இங்கே 2 5 இருக்கு. ஸோ 5ஆல போடுறோம். இந்த 5ங்கிற நம்பரால 2 வந்து டிவைட் ஆகாது. ஸோ இந்த இப்போ இந்த 2 வந்து 5ஆல டிவைட் ஆகாது அப்படிங்கிறதுனால என்ன பண்றோம்? 2 அப்படியே கீழே இறக்கிட்டோம்.
இந்த 5க்குள்ள எத்தனை 5 அப்படின்னா 1 5 is 5. இந்த 5க்குள்ள எத்தனை 5 இருக்கும்? 1 5 is 5. அடுத்து என்னது 2. எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? எல்லாமே ஒன்று ஒன்றா வர வரைக்கும் கண்டுபிடிப்போம். சரியா? இந்த 2க்குள்ள எத்தனை 2 இருக்கு? 1 1 1. சரியா? இப்போ LCM of 12 15 and 30 என்னன்னு பாருங்க. 3 into 2 into 5 into 2. So multiply பண்ணுங்க. 3 2s are 6. 6 5s are 30. 30 2s are 60. அப்ப number of least student எவ்வளவு? number of children எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா number of children எத்தனை பேர்ப்பா? 60 பேர் இருந்திருக்காங்க. இப்போ 60 ஸ்டூடெண்ட்டை 12 நிப்பாட்டினோம்னா 5 ரோவில் நின்றுருப்பாங்க. 5 ரோஸாக நிப்பாட்டலாம். 60 சில்ட்ரன்ஸை 15 நிப்பாட்டினோம்னா 4 ரோவாக நிப்பாட்டலாம். இதே 16 ஸ்டூடெண்ட்ஸை 30 நிப்பாட்டினோம்னா 2 ரோஸாக என்ன பண்ணலாம்? நிப்பாட்டலாம். அப்போ லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எவ்வளவு? சில்ட்ரன்ஸ் எவ்வளவு? 60 சில்ட்ரன் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அடுத்த சம பாருங்களேன். இப்போ அருண் அண்ட் ஆகாஷ் goes for walking in circular paths of a park. ஒரு பார்க் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ரவுண்டா இருக்கு அந்த பார்க். சரியா? இந்த பார்க்க வந்து அருணும் ஆகாஷ் 2 பேர் என்ன பண்றாங்க? இதுல வாக்கிங் போறாங்க. வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ வாக்கிங் தான் போட்டிருக்காங்க. ஸோ வாக்கிங் போறாங்க. அருண் வந்து ஏன்னு வச்சுக்கோங்களே, ஆகாஷ் வந்து பின்னு வச்சுக்கிறோம். சரியா? இப்போ goes for walking in circular path of a park. அந்த பார்க்ல போகும்போது இந்த same direction Arun takes of a park in the same direction. ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இப்படி போறாங்க. போகும்போது Arun takes 9 minutes to complete one round. ஒரு ரவுண்ட் இந்த பார்க்க வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வர்றது எத்தனை மினிட்ஸ் எடுத்துக்கிறான் அருண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மினிட்ஸ் எடுத்துக்கிறான். அதே இது ஆகாஷ் எவ்வளவு? வைல் ஆகாஷ் டேக்ஸ் 6 minutes. ஆகாஷ் வந்து 6 மினிட்ஸ்ல என்ன பண்ணிடுறான்? அதே பார்க்க வாக்கிங் போயிட்டு வந்துடுறான். கம்ப்ளீட் ஒன் ரவுண்ட். இன் ஹவு மெனி மினிட்ஸ் வில் தே மீட் ஈச் அதர்? இப்படி இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் 2 பேர் போவாங்க. இவங்க 9 மினிட்ஸ்ல வருவாங்க, இவங்க 6 மினிட்ஸ்ல வருவாங்க ஆகாஷ். அடுத்து அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் போறாங்க. 9 மினிட்ஸ் 6 மினிட்ஸ். தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட். இப்படி போகும்போது 2 பேரும் எப்போ ஒரே இடத்துல மீட் பண்ணிக்குவாங்க? எத்தனாவது மினிட்ஸ்ல அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ அப்ப என்ன பண்றோம்? 9 இப்போ நீ இந்த சம்ல நீ சொல்லிருப்பீங்க, கேட்பீங்க, மிஸ் லீஸ்ட் ஸ்மாலஸ்ட் மினிமம் அல்லது கிரேட்டஸ்ட் லார்ஜஸ்ட் மேக்ஸிமம் இப்படிங்கிற வேர்டு இருந்தா நம்ம எல்சிஎம் ஹச்சிஎஃப்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த வேர்டு எதுவுமே பாத்தீங்கன்னா இந்த சம்ல இருக்காது. இப்படின்னா என்ன பண்ணணும்? இதை எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே மல்டிபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போகும். இப்போ 4ஓட மல்டிபிள்ஸ் என்னவா இருக்கும்? 4 8 12 16 எக்ஸெட்ரா. அதாவது ஈக்குவலா இருக்கும் அல்லது பெரிய நம்பரா போயிட்டே இருக்கும். இப்போ 6ஓட மல்டிபிள்ஸ் எப்படி இருக்கும்? 6 12 18 24 எக்ஸெட்ரா. அப்படியே 6ஓட பெரிய நம்பரா போயிட்டே இருக்கும். இப்போ இவன் 9 மினிட்ஸ்ல வாக் பண்றான், இவன் 6 மினிட்ஸ்ல ஒரு தடவை ரவுண்ட் வர்றதுக்கு 6 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். 2 பேரும் எப்போ மீட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இந்த 9 மினிட்ஸை விட அதிகமாகவே போகும். அப்போ அதிகமாக போறப்ப நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். நீ புரிஞ்சுக்கணும். இப்போ இதே 4ஓட ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்? 1 2 4. 6ஓட ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்? 1 3 2 6 இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற நம்பரை விட சின்ன நம்பராக தான் இருக்கும். ஆனால் மல்டிபிள்ஸ்னாலே இதெல்லாம் பெரிய நம்பராக போகும். அப்போ இந்த 2 பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 9 மினிட்ஸ்க்கு மேலே தான் ஆகும். அப்போ என்ன ஆகும்? மல்டிபிள்ஸாகவே போகும். அப்போ 2க்கும் காமன் மல்டிபிள்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதனால இங்கே என்ன பண்ணுறோம்? ஃபைண்ட் த LCM ஆஃப் 9 and 6. 6க்கும் 9க்கும் LCM கண்டுபிடிக்கிறோம். சரியா? 9 6 ரெண்டுமே எந்த டேபிள்ல வரும்? 3 டேபிள்ல. 3 3s are 9, 2 3s are 6. அடுத்து 3 டேபிள்.
1 2 அடுத்து 2 டேபிள் 1 1 1 1 வர்ற வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் LCM கண்டுபிடிப்போம் ஸோ அப்போ ஆன்சர் என்ன இருக்கு 3 into 3 into 2 3 3s are 9 9 2s are 18 minutes அப்போ ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணிக்குவாங்க 18 மினிட்ஸ்ல மீட் பண்ணிக்குவாங்க 18 மினிட்ஸ்ல மீட் பண்றாங்க அப்படின்னா ஆகாஷ் என்ன பண்ணுவான் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் போய் செகண்ட் ரவுண்ட் வரும்போது 18 மினிட்ஸ் ஆகும் சாரி அருண் அதே ஆகாஷ்க்கு வந்து 6 மினிட்ஸ் போறதுனால ஃபர்ஸ்ட் போறது 6 மினிட்ஸ் அடுத்து வர்றது 12 மினிட்ஸ் தேர்ட் ரவுண்ட் வரும்போது 18 மினிட்ஸ் அப்ப ஆகாஷ் வந்து செகண்ட் ரவுண்ட் முடிச்சிருப்பாரு சாரி அருண் வந்து செகண்ட் ரவுண்ட் ஆகாஷ் வந்து தேர்ட் ரவுண்ட் முடிச்சிருக்கும் போது ரெண்டு பேரும் 18 மினிட்ஸ்ல ரெண்டு பேரும் ஒரே இதுல என்ன பண்ணிக்குவாங்க மீட் பண்ணிக்குவாங்க சரியாப்பா ஓகே